மத்தேயு 25வது அதிகாரம் தாலந்துகளின் ஓமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. இன்றைக்கு நம்ம 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஆனாலும் இந்த மொத்த ஓமானத்தையும் வாசித்து விட்டு இந்த செய்திகளாக கிடைச்சிடும். 14லேருந்து 30 வரை உள்ள வசனங்கள் கொஞ்சம் லாங் போர்ஷன் தான். அதனால் இன்றைக்கி நம்ம மொத்தத்தையும் வாசித்தோம்னா நமக்கு கொஞ்சம் புரிதல் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை குறித்து நீங்கள் ஏற்கனவே பிரசங்கம் கேட்டிருக்கலாம். ஆனாலும் இப்போ தான் முதல் முறை கேட்பது போல் கேட்டிங்கன்னா இது என்ன காரணத்துக்காக யாருக்கு எப்படி சொல்லப்பட்டதுன்னு. ஏன்னா இதுக்கு நான் கொடுத்த தலைப்பு நீ கிறிஸ்தவனா இல்லையா என்று அடையாளம் காட்டக்கூடிய ஓமானம். இது தாளந்துகளின் ஓமானம் தான். ஆனால் இது என்னென்னா நீ கிறிஸ்தவனா இல்லையா என்று அடையாளம் காட்டக்கூடிய காரியத்தை தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 14லிருந்து 30 வரை உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். Matthew chapter 25 verse 14 to 30 வாசிப்போமா? கொஞ்சம் நிதானமாகவே அழகாக நமக்கு புரிகிற மாதிரியே நம்ம வாசிப்போம். அவசர அவசரமாக வாசிக்க வேணாம். அப்போ தான் நமக்கும் புரியும், கேட்குறவங்களுக்கும் புரியும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும். வாசிப்போமா? அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, உள்ளது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையில்லா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உன்னுடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்காயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் இடத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்து, அப்போது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஓமானம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஓமானம், ரொம்ப ஒரு ஆழமான ஓமானம். நம்ம இந்த வாரம் மாத்திரம் இல்லை, அடுத்த வாரமும் இதுதான் படிக்க போகிறோம். அதாவது வேத வசனத்தில் அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் நமக்கு ஒரு காரியம் மிக தெளிவாக திரும்ப திரும்ப சொல்வது என்னென்னா, நமக்கு தேவன் கொடுத்த வாய்ப்புகளை நாம் எப்படி கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்த வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த the opportunities that we should use it and maximize it. நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்துகளை நாம் உபயோகப்படுத்தி, அந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்தி அதை நாம் எப்படி பெரிதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும்.
பிரசங்கியினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்களேன். எக்லெசியாஸ்டிஸ் 11:1 உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை என்ன நீ அதை வித அது உனக்கு வந்து சேரும் என்று சொல்லக்கூடியதா. அதிலே 6வது வசனம் பாருங்களேன். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ உனக்கு எது தெரியாது. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாய். உனக்கு தெரியாது. அதனால நீ என்ன பண்ணு, உங்ககிட்ட இருக்க வாய்ப்புகளை நீ உபயோகப்படுத்து என்று சொல்லக்கூடியதா. நீதிமொழிகள் அநேக வசனங்கள் இருக்குது. ஆனா ஒரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 10:5 பாருங்க. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மனுஷன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். அப்ப என்ன, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. 69வது சங்கீதம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அதாவது நீங்க கேட்கக்கூடிய ஒரு அனுக்கிரக காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துல உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்வேன் என்று சொல்லக்கூடியதா. சங்கீதம் ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன பண்ணுங்க, அவரை தேடுங்கள். என்ன, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க கர்த்தரை தேடக்கூடிய மக்களா இருங்க. ஆனா எரேமியால இதே சொல்லும்போது, எரேமியா 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும். என்ன, காட்டுப்புறா கொக்கு தகவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை. காட்டுல இருக்க மிருகங்களுக்கு தெரியுது, ஆனா என் ஜனங்களுக்கு தெரியல. இது கர்த்தருடைய ஒரு காரியமாக இருக்கிறதா பார்க்கிறோம். 95வது சங்கீதத்துல 6வது வசனத்துல இருந்து 8வது வசனம் பாருங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும், வனாந்திரத்தில் நீங்கள் கோபம் மூட்டின போதும், சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். ஏன்னா இதை எடுத்து சொல்லும் போது எபிரேயர் 3வது அதிகாரத்தில் 3 முறை இதை சொல்றார். இதே வசனத்தை 3 முறை சொல்றார். 7வது 8வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். என்ன, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன்னா அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து நீ மாறக்கூடியவனாயிரு. எப்படி சங்கீதத்தில் சொல்லும்போது அனுக்கிரக காலத்தில் நீ கர்த்தரை தேடின்னு சொன்ன மாதிரி 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லும்போது பவுல் சொல்லி கொடுக்கிறார். இதுதான் அந்த அனுக்கிரக காலம். இதுதான் இந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதுதான் உன்னுடைய ரட்சணிய நாள், உன்னை ரட்சிக்கக்கூடிய ரட்சணிய நாள். அதனால நீ இப்பொழுதே கர்த்தரை தேடிக்கொள், இப்பொழுதே நீ கர்த்தரிடம் வந்துகொள் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 12வது அதிகாரத்தில் 35-36 வசனம் சொல்லும்போது, அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாம இருக்கிறான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். என்ன, நீங்க ஒளி இருக்கும் போதே, வெளிச்சமாகிய நான் இங்க இருக்கும் போதே என்கிட்ட வந்துருங்க, அந்த வெளிச்சத்தில் நடந்துருங்க. அப்ப என்னன்னா வேதவசனம் முழுவதும் நமக்கு சொல்லுவது என்ன, உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ, உங்களுக்கு என்னென்ன திறமைகள், உங்களுக்கு என்னென்ன தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கோ, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, சரியான முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அதை பெரிதாக்கி கொண்டு கர்த்தருக்கென்று உழைக்கக்கூடிய மக்களாக இருங்க. இது எந்த காலகட்டத்தில் இங்கே ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுக்குறாரு? இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஓமானம் எங்கே சொல்லி கொடுக்குறாரு? மத்தேயு 24வது அதிகாரம் 25வது அதிகாரம் 2லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவட் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒலிவமலையினுடைய பிரசங்கம். இந்த ஒலிவமலையினுடைய பிரசங்கம் எங்கே தொடங்குச்சு? 3வது வசனத்தில் ஆண்டவர் அவங்க கேள்வி கேட்குறாங்க, 2 கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவரே, நீங்கள் வருவதற்கு அடையாளம் என்ன, நீங்கள் எப்போது வரப்போகிறீங்க, வருவதற்கு அடையாளம் என்னங்கிறத முதல் 4வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் என்னென்ன நடக்குங்கிறத சொல்லி கொடுத்துட்டாரு. அடுத்து 2வதாக கேள்வி கேட்கும்போது அந்த 2வது கேள்வி எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்போ வருவேங்கிறது உனக்கு தெரியாது, நீ என்ன ஆயத்தமாக இருக்கணும், எப்போ வருவேங்கிறது தெரியாது, அது எந்த தலைமுறையில் வரும் தெரியாது, எந்த ஜெனரேஷனு தெரியாது. ஆனால் என்ன,
நீ எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீ எப்பொழுதும், அவர் என்னுடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம், அதனால நீ எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும், நீ தயாராக இருக்கணும், நீ எப்பொழுதுமே ரெடியாக இருக்கணுங்கிறத ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏன்னா நமக்கு இப்போ தான் வரப்போறான்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன அது வரைக்கும் ஆயத்தமாக இருக்க மாட்டோம். ஆனால் எப்போ வரப்போறாருங்கிறது தெரியாது இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. இந்த ஸ்கூலில் முன்னாடி நாங்கள் படிக்கிற காலத்தில் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. எஜுகேஷனல் ஆஃபீஸ்லேருந்து டிஇஓ வருவார், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அந்த ஒரு வாரம் கொடுத்துருவாங்க, இந்த வாரத்தில் நம்ம ஸ்கூலுக்கு எப்போ வேணாலும் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்கன்னு. அந்த ஒரு வாரம் முழுவதும் எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டு வரணும், கரெக்டாக காலையில் மார்னிங் இதில் அசம்பிளியில் கரெக்டாக இருக்கணும், எல்லாம் கோடு போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் பேருக்கு இப்போ தெரியாது. இப்போ நம்ம இங்கே நம்ம யூகேயில் வேறு மாதிரி, என்ன ஆப்ஸ்டட் எப்போ வருதுன்னு தெரியாது. ஆப்ஸ்டட் இன்ஸ்பெக்ஷன் போகிறதுனா உங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க, ஆப்ஸ்டட் வரப்போகுது, அதனால் அந்த வாரம் பூரா ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து எப்போ வரப்போகிறான்னு தெரியாது, அதனால் நீங்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். இதுக்கு எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த 25வது அதிகாரத்தில் 2 ஓமானம் கொடுக்குறாரு. முதலாவது முதல் 13 வசனங்கள் என்ன? 10 கன்னிகைகளுடைய ஓமானம் என்று சொல்லக்கூடிய எப்படி ஆயத்தமாக இருக்கணும்னு. 2வது ஓமானம் இங்கே நம்ம பார்க்கிற தாளந்துகள் ஓமானம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னென்னா இங்கே இந்த 10 கன்னிகைகள் ஓமானத்தில் என்னென்னா அதனுடைய மைய கருப்பொருள் என்ன பார்த்தோம். என்ன? நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். மணவாளன் எப்போ வருவாருன்னு தெரியாது, அதனால் நீங்கள் எப்பொழுதும் யூ மஸ்ட் பி அலர்ட், யூ மஸ்ட் பி ரெடி, யூ மஸ்ட் பி என்ன எல்லாமே வைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா 13வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்லி முடிச்சாரு? மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது அந்த நாளையாவது ஒருத்தரும் அறியார். ஏன்னா அதை ஏற்கனவே 4 முறை 24வது அதிகாரத்தில் சொல்லிட்டாரு இல்லையா? 36, 42, 44, 50வது வசனம், 4 வசனத்தில் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு? மனுஷகுமாரன் வருகிற நாளிகை அறியாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி 1வது ஓமானம் சொல்லி முடிக்கும் போதும் அங்கேயும் எப்போ வருவாருங்கிறது தெரியவே தெரியாது. அதனால் நீங்கள் என்ன எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று. இப்போ எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும், எப்போ மணவாளன் வரப்போகிறாரு அப்படின்னு தெரியாதனால நம்ம காத்து கொண்டே இருந்தால் நம்ம வேலை வெட்டி செய்ய வேணாமா? எப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா, வரப்போகிறாரு அப்போ எதுக்கு நம்ம போய் வேலைக்கு போகணும்? நம்ம எதுக்கு எந்த வேலையும் செய்யணும்? அவர் வரட்டும், நம்ம காத்து கொண்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால அடுத்த ஓமானம், இந்த ஓமானத்தில் என்ன சொல்கிறாரு? நீ எதிர்பாராத வேலையில் வருவார், நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும், நீ காத்து கொண்டு இருக்கணும். ஆனால் அப்படி காத்து கொண்டு இருக்கும்போது உனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய்து கொண்டே இருக்கணும். எப்படி? யூ ஹாவ் டு பி லுக்கிங், யூ ஹாவ் டு பி வெயிட்டிங், யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட், பட் அட் த சேம் டைம் யூ மஸ்ட் பி ஒர்க்கிங். இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு பேலன்ஸ் வேணும், இந்த சமநிலை வேணும். ஏன்னா இந்த ரெண்டுலையும் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, ஆமாம் அவர் வரப்போகிற நாளிகை தெரியாது, எப்போ வரப்போகிறான்னு தெரியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? அவருக்காக காத்திருக்கிறேன், அவருக்காக நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன், அவருக்காக எல்லாமே செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? அதே சமயத்தில் நான் என்ன பண்ணணும்? நான் அவருடைய எனக்கு கொடுத்த காரியத்தை நான் செய்யக்கூடியவனாகவும் இருக்கணும். இப்போ இதில் என்ன தெரியுமா வரும்? ஏன்னா ஒரு சிலர் அண்ணே நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன், அதனால் எதுக்குன்னே இந்த உலகத்தில் கஷ்டம், நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு மார்க்கேஜை கட்டி பில்லை கட்டி இதை பண்ணி பிள்ளையை வளர்த்து இதை பண்ணி அதை பண்ணி எதுக்கு இதெல்லாம்? ஆண்டவரே வாரும், முடிஞ்சு போச்சு, நீர் தான் வரப்போறீரு, நான் இந்த பரலோக பிரஜை, நான் பூமிக்கு அடுத்தவன் இல்லை, பேசாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு உட்காந்துடலாமே. ஒரு சிலர் என்ன அதை பேலன்ஸை மிஸ் பண்ணிவிட்டு, அவர் வர்றேன்னு சொன்னார், அவர் எப்போ வரப்போகிறான்னு தெரியல, அதனால் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி முழுமையாக வேலையில் போயிட்டு அவருடைய வருகையை எதிர்நோக்காமல் இருக்கக்கூடிய மக்களாக மாறிடக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் உள்ள பேலன்ஸை தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லி கொடுக்குறார். 1வது ஓமானத்தில் என்ன சொல்லி கொடுக்குறார்? நீ எப்பொழுதுமே காத்து கொண்டு இருக்கணும், நீ ஆயத்தமாக இருக்கணும்.
ஆனால் தாளந்துகளின் ஓமானத்தில் அப்படி செய்யும்போது நீ வேலை செய்யக்கூடியவனாக இருக்கணும். நம்ம புதிய ஏற்பாட்டில் ரெண்டுமே பார்க்க முடியும். தெசலோனிக்க சபையில் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டாங்க. 2 தெசலோனிக்கர் 3:10-11 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க கடிந்து கொள்ளக்கூடிய காரியம் பாருங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தா, என்ன கர்த்தர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு வேலை செய்ய மனதில்லாதிருந்தா அவன் சாப்பிடவும் கூடாது என்று. எப்படி? நீ சாப்பிடவே கூடாது, சாப்பிடக்கூடாது என்றும் நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய். வேலை செய்யாமல் இருந்தால் என்ன வரும்? வீண் அலுவல் தான் வரும். வீண் அலுவல்காரராக உங்களை சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட மக்களை குறித்து எச்சரிக்கையாயிருன்னு சொல்கிறார். கொரிந்து இது பொந்தியு பிலாத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பதோக்கியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு பேதுரு எழுதும்போது என்ன எழுதுறாரு? 2 பேதுரு 3:3-4 பாருங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார்னு சொன்ன வாக்குத்தத்தம் எங்கப்பா? அவர் ஆதியிலிருந்து காலமெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனால நம்ம அதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போன்னு. அதனால தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது ரெண்டையும் அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடியதா நீ காத்திருக்கணும், நீ எதிர்நோக்கி கொண்டு இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். எப்பொழுதும் நீ கர்த்தர் இப்போ வந்துருவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்த நிலையில் இருக்கணும். அதே சமயத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நான் என்ன பண்ணணும், என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உபயோகப்படுத்த முடியுமோ உபயோகப்படுத்தி வேலை செய்யக்கூடியவனாக இருக்கணும். இந்த ரெண்டுலேயும் வரக்கூடிய ஒரு சமநிலையை தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன ஒரு பக்கத்தில் எனக்குள்ளே எப்படி இந்த 10 கன்னிகையில் சொன்ன மாதிரி என்னை ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு நான் என்னை எடுத்துகிட்டு போனாங்க, அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ரட்சிப்பு இருக்குது. இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்குது, நான் அவருக்கென்று எப்பொழுதும் பணி செய்யக்கூடியவனாய் எனக்கு கொடுத்ததை வைத்து நான் செய்யக்கூடியவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் யாக்கோபு 2:17 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளையும் திறமைகளையும் உபயோகப்படுத்தி கர்த்தருக்கென்று எப்படி வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதைத்தான் இங்கே தாளந்து ஓமானத்தில் சொல்லி கொடுக்குறாரு. இது சொல்லும்போது உங்களுக்கு உடனே ஒரு ஞாபகம் வரும், இன்னொரு இடத்துலையும் தாளந்து ஓமானம் இருக்குது. லூக்கா 19:11 27 வரைக்கும் இன்னொரு இடத்துலையும் இந்த தாளந்து ஓமானம் இருக்குது. இல்லை, அது வேற ஓமானம், இது வேற ஓமானம். ரெண்டும் ஒத்து போன மாதிரி இருக்கும். நான் நிறைய இந்த போதகர்கள் மாநாட்டில் இதை குறித்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அது வேற ஓமானம், இது வேற ஓமானம். இது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே கடைசி நாட்களில் அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக தன்னுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லி கொடுத்தது. அது வேறொரு ரொம்ப முன்னாடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ரெண்டு நீங்கள் லூக்கா தன்னுடைய சுவிசேஷம் எழுதும்போது லூக்கா 9:51 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி போக தன் கண்களை ஆயத்தமாக இருந்தார். லூக்கா 19 கடைசியில் தான் எங்கே எருசலேமுக்கு சேருவார். அவர் ஒரே பிரயாணமாக தான் எழுதியிருப்பார். அதனால் நீங்கள் குழப்பிக்கொள்ளாதீங்க. அது வேற ஒரு ஓமானம், இது வேற ஓமானம். ஆனால் இந்த ஓமானம் என்னென்னா, 2ஆம் வருகையில் தன்னுடைய 2ஆம் வருகையை குறித்து நான் எப்போ வருவேன்னு அவர் சொன்ன பிரசங்கத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா உங்களுக்கு அது நான் வேறொரு செய்தியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது வேற ஓமானம், சரியா? ஆனால் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதுக்காக உடனே அதே ஓமானம் நினைக்காதீங்க. ரெண்டு வேற ஓமானம். அதில் 10 பேர் இருப்பாங்க, 3 பேர் தான் திரும்ப வருவாங்க. இது மொத்தமே 3 பேர் தான். அங்கே எல்லாருக்கும் ஒரு தாளந்து கொடுப்பாரு. இங்கே ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தருக்கு 1, சரியா? அதனால் நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம். அதனுடைய வித்தியாசம் என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, சரியா? இந்த ஓமானத்தில் 4 காரியங்கள், அதில் 2 காரியம் பார்க்குவோம். நான் எல்லாமே 6ங்கிற தலைப்பிலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல்ல நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. 2வது நம்ம அதற்கு எப்படி நாம் அதை உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ். 3வது ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணும், ஒரு கணக்கு கொடுக்கணும். ரெக்கன்ங்கிறது பழைய அக்கௌண்டிங் டேர்ம்ஸ். ரெக்கன்சிலியேஷன் அக்கௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கு தெரியும்.
இந்த வருஷம் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெக்கன்சைல் பண்ணிட்டியா, ரெக்கன்சிலேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்பாங்க. அந்த மாதிரி ரெக்கனுங்கிற வார்த்தை என்ன, கணக்கு கொடுக்கணும். கடைசியாக ரிவார்டு, நாலாவதாக ரிவார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கி முதல் 2 காரியம் பார்ப்போம், அடுத்த வாரம் இன்னும் மீதி 2 பார்ப்போம். முதலாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. சரியா, நம்ம என்ன அவற்றிலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்கிற பொறுப்பு. 14வது வசனம் பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அதாவது இங்க பரலோக ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் காட் இல்ல கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொல்லக்கூடிய காரியம் சொல்லும்போது வேத வசனத்தில் 2 விதமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளும். ஏன்னா இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன சொன்னேன், கிறிஸ்தவனா இல்லையா என்று சொல்லக்கூடியதான். அதாவது பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அதை 2 விதமாக உபயோகப்படுத்தினார். ஒன்று வந்து எப்படின்னா, பரலோக ராஜ்யம் இன்றைக்கு நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காண முடியாத உள்ளான ராஜ்யம், இன்விசிபிள் கிங்டம் ஆஃப் காட் வேர் வி ஆர் இன்சைட். சரியா, அதாவது நம்ம வெளியரங்கமாக காண முடியாத ராஜ்யத்துக்குள்ளே நம்ம உள்ளே இருக்கிறத சொல்லும்போது அது நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். என்ன, பரிசுத்த ஆவியினால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறோம். அது வந்து நாம் காணக்கூடாத ஒரு ராஜ்யம். சரியா, அது வந்து என்ன உபயோகப்படுத்தப்படுது, உள்ளான ராஜ்யம். நீங்க மத்தேயு 18வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக இங்க சொல்லும்போது, இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது இது உள்ளானது. இப்ப நம்ம எல்லாம் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமாவா, என்ன சந்தேகம் இருக்கா? நம்ம எல்லாமே அவருடைய ராஜ்யத்தில் இருக்கோம் ஏற்கனவே. ஆனால் ராஜ்யம் இன்னும் வெளியரங்கமாக இல்லை. நம்ம எல்லாம் அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். அங்கே உபயோகப்படுத்தும் போது என்ன, வெளியரங்கமான ராஜ்யம். இதே இது மத்தேயு 25வது இந்த 34வது வசனம் சொல்லும்போது, இதை மத்தேயு 25ல் 34ல் சொல்லும்போது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, இப்ப வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இது என்னன்னா வெளியரங்கமா காணக்கூடிய ஒரு ராஜ்யம். யாரு, நீங்க இருக்கிற உள்ள வந்து சேரு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியரங்கமாக காட்டக்கூடிய ராஜ்யம். அப்ப என்னன்னா, பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது ஒன்று காண முடியாத இன்விசிபிள் கிங்டம் வேர் வி ஆர் பார்ட் ஆஃப், நம்மால் காண முடியாத ஒரு ராஜ்யத்தில் நம்மெல்லாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்ற வகையில் பயன்படுத்தக்கூடிய காரியம் ஒன்று. 2வதாக பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது நம்ம வந்து விசிபிளாக போகக்கூடியதா, அங்கே இருக்கக்கூடியதா. இதை கர்த்தர் ரொம்ப இடத்துல ரொம்ப அழகாக சொல்லக்கூடியதா நம்ம வந்து சொல்லவே முடியும். ஏன்னா ஒரு வலையை வீசுறாரு, நம்ம மத்தேயு 13வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரு வலையை வீசி எடுக்கும்போது அந்த வலையில் எல்லாமே வருது. அதில் என்ன, ஒரு சிலது நல்லது இருக்குது, ஒரு சிலது சேர்த்து வைக்கக்கூடியது, ஒரு சிலது எரியக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மத்தேயு 13வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், கோதுமையும் களையும் ஒன்றா வருது. அதில் என்ன, கோதுமை வந்து களையும் கடைசி காலத்தில் பார்க்கும்போது 2க்கு வித்தியாசம் இருக்குது, 2 ஒன்றா இருக்கக்கூடியது, காணக்கூடியதாக. அதே மாதிரி நம்ம இங்கே ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது சுவிசேஷ நூல்களில் வந்து வெளியரங்கமாக காணக்கூடிய ராஜ்யமும் உள்ளரங்கமாக காணக்கூடிய ராஜ்யமும். இங்கே சொல்லுவது வெளியரங்கமாக சொல்லக்கூடிய ராஜ்யம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, இது காணக்கூடிய ராஜ்யத்தில் வரக்கூடியது. இப்போ இல்லை, எப்போ, 2ஆம் வருகையில் காணக்கூடிய ராஜ்யத்தில் வரக்கூடிய ஒரு ராஜ்யம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் என்பது என்னவா இருக்கிறது, இப்போ காணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இதை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா, அப்பா சபையில் இன்றைக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், சபையில் நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான். எப்படி, நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான், 2 காணக்கூடியது இருக்குது, ஆனால் சபையில் இருக்குது. அப்போ சபை அதே மாதிரி தான் இங்கே பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க இந்த ஓமானத்தில். எப்படி, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை உபயோகப்படுத்துகிறவங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை வீணாக்கினவங்க.
ஒன் ஹூ யூஸ் தியர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் ஹூ அப்யூஸ் தியர் ஆப்பர்ச்சுனிட்டி. தங்களுக்கு உபயோகப்படுத்தினவங்க, இன்னொருத்தவங்க வேஸ்ட் பண்ணவங்க, அந்த ரெண்டும் இருக்கக்கூடியதாக. அப்போ என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் எப்படிங்கிறது, எப்படி ஒரு ராஜா தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போனவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்போ நம்மளை மாதிரி தூர தேசத்துக்கு போகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிக்கெட்டை வாங்குகிறோம், ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், ஃப்ளை பண்ணி போயிடுறோம், வந்துடுறோம். இது அந்த மாதிரி கிடையாது, அந்த காலகட்டத்தில் இப்படி கிடையாது. அப்போ எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு நிலம் வச்சுருக்கிறாங்க, ஒரு காரியம் வச்சுருக்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரத்துக்கு போவாங்க, ரொம்ப காலத்துக்கு போவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி ரொம்ப தூரத்துக்கு போவாங்க. எங்கேயாவது போயிட்டு வந்தால் ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் இங்கே வந்து சொல்லும்போது தூர தேசத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. இப்போ இந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்போது மத்தேயு 13வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரு ஓமானத்தில் என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த கடுகு விதை என்ன ஆகுது, ஒரு பெரிய மரமாகி அதில் சகல பறவைகளும் வந்து கூடு கட்டக்கூடியதான். அப்போ என்ன, எல்லாமே வந்து இருக்கக்கூடியதாக. அதே மாதிரி தான் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய வலையை வீசும்போது அதில் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கோதுமையும் களையும் கூடக்கூடியதாக இருக்குது. 2 வீடு கட்டப்படுது. ஒரு வீடு வந்து எங்கே, கண்மலையில் கட்டப்படுது, இன்னொன்று மணலில் கட்டப்படுது. 2 பாதை இருக்குது, ஒன்று குறுகலான வழி, இன்னொன்று வந்து விசாலமான வழி. 2 வாசல் இருக்குது, ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று கேட்டுக்கு போகிற வாசல், விசாலமான வாசல். அப்போ எப்பொழுதுமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து என்ன பார்க்குறோம், முந்தின ஓமானத்தில் என்ன பார்த்தோம், கன்னிகைகள் வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் எண்ணெயை எடுத்து கொண்டு போனாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் எண்ணெய் எடுக்காமல் போனாங்க. 5 பேர் எண்ணெயோடு போனாங்க, 5 பேர் எண்ணெய் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னென்னா, இங்கே சொல்லும்போது எப்போவுமே தேவனுடைய ராஜ்யத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை உபயோகப்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க, அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை ஒன்றுமில்லாமல் வீணடிக்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. எப்படி ராஜ்யத்தில் எப்பொழுதுமே ஒருத்தர் நல்லா தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை உபயோகப்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க, வீணடிக்கிறவங்க 2 பேரும் எப்பொழுதுமே சைடு பை சைடு இருக்க தான் செய்வாங்க. அப்போ இங்கே சொல்லும்போது என்ன, அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, கடைசி காலத்தில் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், குணமாக்கணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார், என்னை விட்டு அகண்டு போகுங்கள் அக்கிரமக்காரர்களே, உங்களை ஒரு காலம் நான் அறியவில்லை. அப்போ என்ன, யூதாஸ் மாதிரி கூட இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் அவர்கிட்ட என்ன இருக்காது, ஒரு உள்ளான சாட்சி இருக்கவே இருக்காது, அவங்க ஒரு ரட்சிப்பு இருக்கவே இருக்காது. அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போகக்கூடியதாக. இப்போ இந்த வேலைக்காரர்கள் சொல்லும்போது இங்கே உபயோகப்படுத்திருக்க பதம் வந்து பார்த்தீங்கன்னா டூலோஸ் என்று சொல்லக்கூடிய பதம் தான், ஒரு அடிமைக்கு கொடுக்கப்பட்ட பதம் தான். ஆனால் இங்கே சொல்லும்போது அது அடிமை மாத்திரம் இல்லை, இது வந்து கொஞ்சம் அவங்கள காட்டிலும் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டூவர்டு என்று சொல்லக்கூடியதா, அப்படி செய்யப்படக்கூடிய ஒரு ஆளுங்க. எப்படி, அதாவது ஒன்றுமே இல்லாமல் அவங்க வந்து சும்மா செய்கிறவங்க இல்லை, இவர்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு கொடுக்கக்கூடியதா, இவர்களுக்கு வந்து இந்த தாளந்தை கொடுத்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, அவர் தனக்கு சொந்தமான வேலைக்காரர்களை கூப்பிடுறார், தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு. அப்போ இதில் என்ன, தன்னுடைய வேலைக்காரர்கள் என்று சொல்லும்போது நமக்கு என்ன புரியுது, அவருக்கு அவங்கள தெரியும், அவருக்கும் அவங்கள தெரியும், இயேசு கிறிஸ்துக்கும் அவங்க யாருன்னு தெரியும், அவங்களுக்கும் அவங்கள தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொடுங்கிறாரு. இப்போ என்ன, 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம், ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவருக்குரிய சொத்துலேருந்து கொடுக்குறார். இப்போ தனக்கு உண்டானதுலேருந்து அந்த எஜமானன் கொடுக்குறார். தனக்கு உண்டானது என்ன, அவர் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து யார் எதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அறிந்தவராக அவங்கள கூப்பிட்டு கொடுக்குறார். இப்போ 15வது வசனம் பாருங்கள், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. எப்படி, ஒருத்தருக்கும் அவனவனுடைய திறமை என்ன என்று அறிந்து அதற்கு தக்கதாக கொடுக்கிறார்.
இப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அது உங்களுடைய திறமையில் நீங்கள் என்ன செய்ய முடியுங்கிறத கேட்டு அறிந்து கொண்டு அதற்கேற்று தான் அவர் கொடுத்துருக்கிறார். அவனவனு திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஓகே, ஒரு ஆளுக்கு 5, ஒரு ஆளுக்கு 2, ஒரு ஆளுக்கு 1. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. அவனவன் திறமைக்கு தக்கதாக தாளந்து அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறார். ஏன்னா இங்கே தாளந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எடையில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நீங்கள் ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் நிறையா இந்த தாளந்துன்னா என்ன, அந்த தாளந்து இது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நிறைய விரிவான விளக்கங்களை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே கருப்பொருள் தாளந்து கிடையாது. நல்ல கவனிங்க. கருப்பொருள் என்னன்னா, உனக்கு என்ன கொடுத்துருக்கு அதை நீ எப்படி பெருசாக்குற, உனக்கு கொடுத்ததை நீ எப்படி பெரிதாக பண்ணுறது தான் முக்கியம். அதனால் தாளந்துங்கிறது ஒரு குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஒரு தாளந்துங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே தாளந்து கொடுக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 தினாரி வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. 6000 தினாரி வேல்யூனா ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு ஒரு வேலைக்கு ஒரு தினாரி அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷ சம்பளம். ஒரு கூலிக்காரனுக்கு வரக்கூடிய ஒரு 20 வருஷ சம்பளம். இது சும்மா அப்படி அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்லும்போது இதனுடைய வேல்யூ மாறும். எப்படின்னு கேளுங்க. இப்போ இது தங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை கூட இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, சில்வர். அதுக்கு அடுத்த மெட்டீரியல் சில்வர். சில்வருக்கு அப்புறம் உள்ளது என்ன, வெள்ளிக்கு அடுத்து உள்ளது பித்தளை, பிரான்ஸ். ஆனால் இங்கே 18ஆம் வசனத்தில் சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன காட்டுதுன்னா, அது வெள்ளியில் செஞ்ச காயின் அப்படிங்கிற காரியத்தை கிரேக்க மொழியில் பார்க்கும்போது தெரியுது. அதனால் இங்கே சொல்லப்பட்டது வெள்ளியில் ஆனது. அப்போ வெள்ளியிலான நாணயம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் என்ன அது என்னங்கிறது இல்லை, என்ன கொடுக்கப்பட்டதை வைத்து என்ன செய்தாங்கிறது தான் முக்கியம். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை ஒரு தாளந்து என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் கொடுக்கும்போது என்ன கொடுத்தாரு, அவனவன் திறமைக்கு தக்கதாக. இப்போ ஆண்டவர் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவர் கொடுப்பார். எப்படி? உங்களால் செய்ய முடியாததை அவர் கொடுக்க மாட்டார். இப்போ யாரால 5 தாளந்தை வச்சுக்க முடியுமோ அவன்கிட்ட தான் 5 தாளந்தை கொடுப்பார். யாருக்கு 2 தாளந்து வைத்து கொள்ள முடியுமோ அவனுக்கு தான் 2 தாளந்து கொடுப்பார். யாருக்கு 1 தாளந்து கொடுமோ அவன்கிட்ட தான் 1 தாளந்து கொடுப்பார். எல்லாருக்கும் ஈக்குவல் கிடையாது. இப்போ ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கோமா, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கோமா, எல்லாம் ஒரே மாதிரி சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குமா, நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கோமா? கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே வித்தியாசம். நம்ம யாரை போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இங்கே ஆண்டவர் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு என்னென்ன இருக்குதோ அதற்கு ஏற்றாறு போல் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ நமக்கு ஒருத்தருக்கு பேச வரும், ஒருத்தருக்கு பாட வரும், ஒருத்தருக்கு மியூசிக் போட வரும், ஒருத்தருக்கு நல்லா இது பண்ண முடியும், ஒருத்தர் நல்லா சண்டை போட முடியும், ஒருத்தர் நல்லா சிரிக்க முடியும். இப்படி எல்லாருக்கும் ஒரு திறமை, ஒரு தாளந்து இருக்குது. அந்த தாளந்து என்ன, அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே கருப்பொருள் என்ன, மெயினாக என்ன சொல்ல வர்றாரு, இப்போ உங்கள்கிட்ட ஒரு தாளந்து கொடுத்தாருன்னா நீங்கள் அந்த தாளந்தை வாங்கிட்டு அவர்கிட்ட திரும்ப போய், ஆண்டவரே என்னையை நம்பி எனக்கு இந்த தாளந்தை கொடுத்தீங்க, இந்தாங்க எனக்கு கொடுத்த தாளந்தை வைத்து நான் இதை செய்தேன், என்னையை நம்பி என் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து எனக்கு இதை கொடுத்தீங்க, அதனால் அதற்குரிய பலன் இதுதான், இந்தாங்க அப்படின்னு திரும்பி கொடுக்கக்கூடியதான். ஏன்னா ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்தாரு, அதனால் அவர் என்னைய நம்பினார் இல்லையா, அது சரி என்று காட்டுவதற்கு நான் அவருக்கு திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன, நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, அதற்கு நான் பொறுப்புள்ளவனாக நடந்து கொண்டேன், அதற்கு ஒரு அருகதை உள்ளவனாக நடந்து கொண்டேன், அதை நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ இங்கே என்னென்னா மெயின் பாயிண்ட் மறுபடியும் சொல்கிறேன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை, the main point is how they use their opportunities what God has given them. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அவங்க எப்படி உபயோகப்படுத்தினாங்க, இதுதான் இங்கே உள்ள ஒரு காரியம்.
ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு தாளந்து இருக்க தான் செய்யுது. நம்ம தாளந்து இல்லாத மனுஷனே இல்லை. 1 பேதுரு 4:10 சொல்லும்போது எல்லாருமே நம்ம கிருபை வரங்கள் பெற்றவங்களாக தான் இருக்கிறோம். அதனால் அதில் எந்த ஒரு மாறுபாடான கருத்து இல்லை. அப்போ என்னென்னா நமக்கு வந்து இந்த நம்ம ஐக்கியத்தில் நமக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது, நமக்கு எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களை இல்லை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கோம் இல்லை ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வேறு ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஐக்யூ டெஸ்ட் வைக்கிறோன்னு வைங்க. நம்ம சர்ச்சில் ஒரு ஐக்யூ டெஸ்ட் வச்சோம்னா பெரும்பாலும் மெஜாரிட்டி ஒரு 90% ஆஃப் த பீப்புள் எல்லாருமே ஆவரேஜில் தான் வருவோம். ஒரு சிலது வந்து ஒரு 5% வேணால் எக்ஸ்ட்ராடினரி வாய்ப்பு இருக்குது, 5% கொஞ்சம் கீழே இருக்குது. பட் என்ன பெரும்பாலும் எல்லாருமே வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அந்த லெவலில் தான் நம்ம எல்லாருமே ஒரு ஐக்கிய லெவலில் இருப்போம். அப்போ என்னென்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு ஆண்டவர் வந்து கர்த்தர் வந்து நமக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார், ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா இந்த மாதிரி வரும்போது நமக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த தாளந்து, கர்த்தர் கொடுக்குற தாளந்தை இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்தி நம்ம எப்படி கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம சர்ச்சுக்கு வர்றீங்க, நம்ம சபைக்கு வர்றீங்க, உங்களுக்கு தாளந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிற ஒரு கர்த்தரோட ஆவிக்குரிய வார்த்தை என்ன பண்ணுது, உங்களை இன்னும் கொஞ்சம் மேன்மை உள்ளவனா மாற்றுது. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலர் அவங்க குடும்பத்தில் அவங்க ஒருத்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்களாகவே இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க ஊர்லேயே இல்லை அவங்க வில்லேஜில் இல்லை அவங்க கிராமத்திலே அவங்க ஒருத்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என்ன, அவங்க குடும்பத்தில் அவங்க ஒருத்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க, இல்லை கிராமத்தில் இல்லை அவங்க இருக்கிற ஏரியாவில் இல்லை, அவங்களுக்கு இப்படி எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட கிடையாது. ஆராதிக்கக்கூடிய சர்ச்சுக்கு வந்தால் அங்கே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்காமல் வேற கட்டுக்கதைகள் சொல்லக்கூடிய சபைகள் ஏராளம். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் வளரும்போது எந்த அளவுக்கு நம்ம வளர்கிறோம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வரும்போது உங்கள் பையில் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை போட்டுக்கிட்டே தான் இருக்கார். உங்களுக்கு உங்கள் பை இன்னும் வெயிட்டு கூடிக்கிட்டே தான் போகுது. இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வரும்போது என்ன, உங்களுக்கு ஆவிக்குரிய காரியம் போட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மத்தேயு சுவிசேஷம் எவ்வளோ வருஷமாக படிக்கிறோம். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், நேற்று நைட் எடுத்து பார்த்தேன். 2021 ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 4.5 வருஷம் 5 வருஷம் ஆக போது, இன்னும் முடிக்கலை. நம்ம கர்த்தருக்கு சித்தமான அந்த வருஷம் முடிச்சிருவோம், தெரியல, பார்ப்போம். நான் வந்து அவசரமெல்லாம் இல்லை, நம்ம கரெக்டாக எல்லாம் ஒரு புத்தகம் சொல்லி கொடுத்தா நல்லா சொல்லி கொடுப்போம் தான். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த அதிகாரத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னு தெரியாது சர்ச்சுக்கு. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார், அதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா தாளந்து என்ன, கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ அவனவன் திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ அந்த பெற்றுக்கொண்ட அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உடனே அதை கொண்டு போய் உபயோகப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா? இப்போ இங்கே வந்து சொல்லும்போது இங்கே என்ன, ஆண்டவர் 5 தாளந்தை கொடுத்தாரு. அந்த 5 தாளந்து மாற்றவன் என்ன பண்ண போகிறான், போய் 5 தாளந்து பண்ணிட்டு வரான். 2 தாளந்து பண்ணவன் 2 பண்ணிட்டு வரான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாரோ அதனுடைய மேக்சிமம் ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா? மேக்சிமம் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதா? ஏன்னா இது வந்து என்ன, நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தாளந்துங்கிறது ஒரு பையில் கொடுக்கக்கூடிய காயின் இல்லையா? இதை உங்கள் கையில் ஒரு பேக்கு கொடுத்துருக்கிறாரு. இட்ஸ் அ பேக் ஆஃப் ப்ரிவிலேஜ். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்களும் நானும் இப்படி ஒரு சுதந்திரமாக வந்து ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள, கர்த்தரை அறிந்து கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ப்ரிவிலேஜ். இந்த ப்ரிவிலேஜை நம்ம எப்படி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம்? கர்த்தர்லேருந்து நம்ம எல்லாருமே பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் பெற்றிருக்கிறேன்.
இப்போ உங்கள் பேகு எவ்வளவு கணம்னு நீங்கள் பாருங்கள். உட்கார கணம் கூடிக்கிட்டே தான் போகுது. ஆமாம், பேக் வெயிட்டு கூடிக்கிட்டே போகுது. அப்போ நம்ம எல்லாரும் என்ன, கர்த்தர்கிட்டருந்து ஒரு காரியம் வாங்கியிருக்கிறோம். we have got a responsibility, we have received it. சரியா? அந்த அவர்கிட்டருந்து ஒன்றை பெற்றிருக்கிறோம். இதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம்? how do we respond? நம்ம எப்படி இதுக்கு நம்ம பதில் கொடுக்க போகிறோம்? நம்ம இதை எப்படி சரி செய்ய போகிறோம்? 16வது வசனம் பாருங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். இப்போ இந்த டிரான்ஸ்லேஷனில் தமிழ்லையும் சரி, ஒரு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேயும் ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. என்னென்னா இம்மீடியட்லிங்கிற ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. நீங்கள் NASB நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். இம்மீடியட்லி, தாளந்தை பெற்றுக்கொண்டவன் உடனடியாக. அதாவது கர்த்தருடைய காரியத்தை வாங்கிட்டு அதுக்கு நீங்கள் பதில் செய்ய வேண்டியதுன்னா உடனடியாக செய்யணும். ஒரு சின்ன காரியம் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்கிறாரு, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா அதை உடனே செஞ்சுருங்க. அடுத்த வாரம் செய்வோம். இப்போ உங்கள் கர்த்தருங்க யார்கிட்டயா ஒருத்தட்ட பேச சொல்கிறாரு, இல்லை யாருக்காவது ஒரு வார்த்தை சொல்ல சொல்கிறாரு, இல்லை யாருக்காவது ஒரு உதவி பண்ண சொன்னாருன்னா அதை உடனே செஞ்சிடணும். இல்லை அடுத்த வாரம் பார்ப்போன்னா அடுத்த வாரத்தில் நீங்களும் மறந்துடுவீங்க, அவங்களையும் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இல்லை கரெக்டு, ஒரு வேளை எனக்கு தான் தோணியிருக்கும், எதுக்கு வேணாம் வேஸ்ட்டு அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, உடனே 5 தாளந்து வாங்கினேன், உடனே போய் 5 தாளந்து சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கிறோம். என்ன பண்ணியிருப்பார்? 5 தாளந்தை உடனே டபுள் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கலாம்? ஒன்று கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்கலாம், ஒன்று ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கலாம். இல்லை அதை வாங்கி கொண்டு போய் ஒரு ஃபீல்டை ரெடி பண்ணி ஒரு இதை போட்டு அதில் வெல்லாமல் பயங்கரமாக அதன் மூலமாக பெற்றிருக்கலாம். இல்லை அவருக்கு வேறு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சிருக்கு, இல்லை ஏதோ ஒரு ட்ரேடிங்கோ ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதன் மூலமாய் அவர் செய்யக்கூடிய காரியம். 5 தாளந்தை போட்டு 5 தாளந்தை சம்பாதித்தான். தமிழில் இந்த வார்த்தை ரொம்ப அழகாக போட்டிருக்கு. என்ன? சம்பாதித்தான் என்று. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி 5 தாளந்தை சம்பாதித்தான். he earned, சம்பாதிக்கிறான். வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறது. அப்போ என்ன, தனக்கு கொடுத்ததை கொண்டு போய் அவன் என்ன பண்ணுறான், அவனால் எவ்வளவு பெருசாக பெருக்க முடியுமோ அதை பெருக்கக்கூடியவனா. அப்போ உங்களுக்கு என்ன திறமை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த திறமையை, அந்த தாளந்தை உடனே கொண்டு போய் எப்படி உபயோகப்படுத்தி அதன் மூலமாக எப்படி அதை நீங்கள் பெருசாக மாற்ற முடியும், அதை எப்படி பெரிய ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக மாற்ற முடியும். நம்ம போன வாரம் ரதீஷ் பிரதர் எழுதின அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணோம். என்ன காரணம்? ஏன்னா நம்ம மத்தியில் ஒருத்தர் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் அதை உபயோகப்படுத்துகிறார். நம்ம அதை எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும், அது எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளட்டும், அது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதுதான் என்ன, தனக்கு கொடுத்த திறமையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. மற்றவங்களுக்கு இது அவர் நிறைய நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் நம்ம பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு கீபோர்டு போடுறாங்கன்னா காரணம் ரதீஷ் தான். ஏன்னா அவர் அத்தனை பேருக்கு, அத்தனை பிள்ளைகளுக்கு பொறுமையாக கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்குறாரு. எதுக்காக? அதாவது எனக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் சொல்லி கொடுத்து மற்றவங்களுக்கு நான் சொல்லுவதில்லை. இப்போ எனக்கு போதிக்க வரத்தை கொடுத்துருக்காரு, நான் போதிக்கிற காரியத்தை செய்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு காரியமாக சொல்லி கொடுத்து எப்படி கர்த்தருடைய வார்த்தையை அறிஞ்சு கொள்ளுங்க. அப்போ என்ன, இந்த 5 தாளந்தை வாங்கினவன் அந்த 5 தாளந்தை கொண்டு போய் கொடுத்து வேறொரு 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். அடுத்து 17வது வசனம் பாருங்க. அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். இப்ப 2 தாளந்து வாங்கினவனும் கொண்டு போய் 2 தாளந்தை சம்பாதிக்கிறான். இப்ப என்னன்னா ரெண்டுமே பெர்சன்டேஜ் தான். நல்லா கவனிங்க. 5 வாங்கினவன் 5 பண்ணா, 2 வாங்கின 2 வாங்க. அப்ப என்ன ஆச்சு? 2 பேருமே 100% தான். புரியுதா? அதனால தான் அந்த தாளந்து எவ்வளோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன அளவிற்கு அவர்கள் உபயோகப்படுத்துனாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அதை அப்படியே ஒரு மடங்கு பெருக்கக்கூடியதாக அவங்க தங்களுக்கு கொடுத்ததை உபயோகப்படுத்தி அதை அப்படியே அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுத்துனாங்க. இப்போ நம்ம இதில் என்னன்னா, தனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை உபயோகப்படுத்தக்கூடிய மக்களாக இப்போ நம்ம எப்படி உபயோகப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம்?
ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை நீங்களே சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு கொடுத்த தாளந்தை நீங்கள் ஒரு வேளை ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கலாம், இல்லை ஐடியில் வேலை பார்க்கலாம். நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். நம்ம இதில் நிறைய பேர் அந்த மாதிரி செய்துட்ருக்கீங்க. பட் என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, அதை எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்தி நம்ம கர்த்தருடையதுக்கு காரியத்துக்கு செய்கிறோம். இப்போ ஒரு தாளந்து வாங்கினால் 18ஆம் வசனம் பாருங்க. ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி என்ன பண்ணா? நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணா? திறந்து நிலத்தை தோண்டி புதைச்சி வைக்கிறான். அண்ணா யாராச்சும் போய் காசை புதைச்சி வைப்பாங்களா? வைப்பாங்க. மத்தேயு 13ஆவது அதிகாரத்தில் 44ஆவது வசனம் பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அதாவது புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி இந்த காசை புதைச்சி வைக்கிறதுங்கிறது வழக்கத்தில் இருந்துச்சு. இந்த தேசத்துலேயும் உலகப்போர் நடக்கும்போது நிறைய இடங்கள், நான் நிறையா இங்கே உள்ள வெள்ளைக்காரங்கிட்ட பேசும்போது வயசானவங்க சொல்லுவாங்க, தோட்டம் வாங்கி தோட்டத்தை போய் தோண்டும் போது அதிலிருந்து நிறைய காசு எடுத்துச்சு, நாங்கள் தங்கம் கிடச்சிது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இன்றைக்கும் நிறைய பேர் நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா மெட்டல் டிடெக்டரோட அலைவான், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா தங்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா நிறைய இடங்களில் புதையல் புதைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஆனால் இது பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல பார்க்குறோம். யோசுவா 7ஆவது அதிகாரத்தில் ஆகான் என்று சொல்லக்கூடிய ஆக்கன் என்ன பண்ணுறான்? திருடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அங்கே திருடிட்டு வரக்கூடிய காரியம் பார்க்குறோமா? அதில் 21ஆவது 22ஆவது வசனம் பாருங்களேன். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தில் மத்தியில் பூமிக்குள் பூமியில மத்தியில தோண்டி புதைச்சு வச்சிருக்கேன். அப்ப புதைத்து வைப்பது என்பது அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ இவன் என்ன பண்றான்? தன் திறமையை கொண்டு போய் தன்னுடைய தாளந்தை என்ன பண்றான்? கொண்டு போய் புதைத்து வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறான். என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சபைக்கு வரக்கூடியவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் போயிருக்கிறாங்க, நிறைய பேர் போய் ஊழியக்காரங்களாக போய் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லை போயிட்டு சும்மா இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் வாட் மேக்ஸ் தம் டிஃப்ரெண்ட்? என்ன ஒரு காரியம் வித்தியாசம் பண்ணுது? ஏன்னா யார் தன்னுடைய திறமையை எப்படியாவது உபயோகப்படுத்தி கர்த்தருக்கென்று வாழணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது யாருக்காவது கர்த்தரை பற்றி சொல்லணும், நான் எப்படியாவது யாருக்காவது ஏதாவது காரியம் செய்யணும், எப்படியாவது கர்த்தரோட அன்பை பற்றி சொல்லி கொடுக்கணும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் பெற்றுக்கொண்டு எப்படியாவது போய் சொல்லணும்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க? அதை எனக்கு என் திறமை, ஏன் இது எனக்கு மட்டும்தான் சொல்லி தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய தாளந்துகளையும் புதைத்து வைத்திருவாங்க. என்ன காரணம்? பயம். நம்மள நிறைய பேருக்கு என்ன காரணம்? பயம். நான் சொன்னால் அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நான் சொன்னால் ஏதாவது செஞ்சுருவாங்களோ, நான் டீ போட்டால் என்னையை பற்றி சொல்லிடுவாங்களோ, நான் இது பாட்டினா என்னையை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்களோ. என்ன சொல்லுங்கள், யாராவது காயப்படாமல் நீங்கள் மாற முடியுமா? ஆனால் யாருமே என்னை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா போயிட வேண்டியதான் நேரம். தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, பூமியில் இருக்கிற வரைக்கும் வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குன்னு காரியங்கள் செய்யக்கூடிய மக்களாக இருக்கும்போது அது வரக்கூடிய ஒரு காரியம். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? 5 வாங்கினவன் 5 பண்ணான், 2 வாங்கினவன் 2 பண்ணியிருக்கான், 1 வாங்கினவன் என்ன பண்ணியிருக்கணும்? இன்னொன்று சம்பாரிச்சிருக்கணும். ஆனால் எனக்கு கிடைச்சது கொஞ்சம், அதனால் நான் பேசாமல் இருந்துக்கிறேன். எப்படி? எனக்கு கிடைச்சது கொஞ்சம், அதனால் நான் பேசாமல் இருந்துக்கிறேன். என்ன, எனக்கு கிடைச்சது சின்ன வாய்ப்பு, அதனால் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். எப்படி? எனக்கு கிடைச்ச சின்ன வாய்ப்பை
நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை புதைத்து வைத்த ஆள். நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அதற்கு பின்பாக உபத்திரவ காலம் நடைபெறுகிறது. 7 வருஷம் உபத்திரவ காலம், அதில் 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய காலம் நடைபெறுகிறது. அதற்கு பின்பாக கர்த்தருடைய வருகையில் நடக்கக்கூடிய காரியம். இப்போ இல்லை, நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இது எதுக்காக சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர் என்ன, யார் கிறிஸ்தவன் என்று அடையாளம் காட்டுவதற்காக. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான், கர்த்தருக்கென்று வாழுகிறவன் தனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு கர்த்தரையும் எதிர்நோக்கி பார்த்து கொண்டு அதே சமயத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை உபயோகப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை உபயோகப்படுத்தக்கூடியவனா. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம வெளியரங்கமாக ராஜ்யத்தில் இணைத்து கொள்வது மாத்திரமல்ல, ஒரு உள்ளான முறையில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இணைத்தக்கப்பட்ட மக்களாக, அது நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளையும் கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? இந்த நாள் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை புதைச்சி வச்சுருக்கீங்களா, இல்லை உபயோகப்படுத்துகிறீங்களா? பெருவாரியான மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, அடுத்தவங்களை பார்த்துட்டு செய்யாமல் பேசாமல் விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு உங்களை மாதிரி பேச வராது சிஸ்டர், எனக்கு உங்களை மாதிரி பாட வராது, நான் பாடினா கொஞ்சம் தப்பாக பாடிடுவேன், இல்லை நான் மியூசிக் போட்டால் தப்பாக போட்டுருவேன், இல்லை எனக்கு ஜெபம் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு அப்படி ஜெபம் பண்ண தெரியாது, இல்லை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்க மேலான காரியம் மட்டும்தான் செய்வாங்க, எக்ஸிக்யூட்டிவ் வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க. எப்படி வந்தோம் போனோம் உட்காந்தோம், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், வந்தேன் போனேன் போயிடும், அப்படி அந்த மாதிரியே போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்த திறமை, உங்களுக்கு கொடுத்த தாளந்து, உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீங்க? நமக்கு இந்த ஓமானம் என்னென்னா, நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வேறு. நமக்கு என்ன, நீ கிறிஸ்தவனாக இருக்கிறேன், உனக்கு கொடுத்த வாய்ப்பை வைத்து நீ எப்படி மற்றவங்களுக்கு என்ன செய்த அப்படிங்கிறத வச்சு நமக்கு ஒரு வெகுமானத்தினுடைய தீர்ப்பு தான் நமக்கு கொடுக்க போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயாசன சங்க தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய பேமா சீட்டில் நம்ம போகும்போது நமக்கு பார்க்குறது என்ன, கர்த்தர் பார்க்குறாரு, சரி உனக்கு இதை கொடுத்தனே, நீ இதை கொண்டு என்ன செஞ்ச, இதுதான் கர்த்தர் கேட்பார். என்னையை பார்த்து உங்களை பார்த்து அதுதான் கேட்பார். என்ன கேட்க மாட்டாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் நீ உங்கள் போதவர் ஏப்ரஹாம் மாதிரி பிரசங்கம் பண்ணலன்னு கேட்க மாட்டார். ஹலோ, அதே மாதிரி என்கிட்ட ஏன் ஏப்ரஹாம் நீ ரதீஷ் மாதிரி பாடலன்னு கேட்க மாட்டார். ஏன்னா அவர் தெரியும் இவன் பாடுனா பிரச்சனை. புரியுதா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை. நம்ம அதனால தான் புதிய ஏற்பாடு சபை என்று சொல்லும்போது சரீரம் என்கிற ஒரு அமைப்பு. சரீரத்தில் ஏதாவது ஒரு பாட்டு மாதிரி அடுத்த பாட்டு இருக்கா? கண்ணு மாதிரி மூக்கு இருக்கா? மூக்கு மாதிரி வாய் இருக்கா? வாய் மாதிரி காது இருக்கா? காது மாதிரி கழுத்து இருக்கா? கழுத்து மாதிரி கை இருக்கா? கை மாதிரி கால் இருக்கா? எதுவுமே இல்லையே. எல்லாமே வித்தியாசம். நம்ம எல்லாருமே வித்தியாசமான மக்கள். ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க வேலையை பார்த்தா தான் இந்த சரீரம் இயங்கும். இதில் யாராவது ஒரு பாட்டு வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? இந்த சரீரம் இயங்காது, ஆஸ்பத்திரிக்கு போயிடும். இன்றைக்கு நிறைய சபைகள் ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் திறமைகளையும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்பையும் உபயோகப்படுத்தாதது தான். நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீங்க? இந்த ஓமானத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் வெளியரங்கமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா, ஒரு உள்ளான கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா? ஆர் யூ அட்டாச்ட் வித் த கிங்டம் எக்ஸ்டர்னலி ஆர் இன்டர்னலி? ஜூடாஸ் இருந்தார், கூட தான் இருந்தார், இயேசு கிறிஸ்துவோடே சாப்பிட்டார், 3 வருஷம் இருந்தார், அவரும் எல்லா வேலையும் செஞ்சார். ஆனால் உள்ளான ஒரு மாறுதல் இல்லவே இல்லை. நீங்கள் எப்படி?
எனக்கு அருமையானவர்களே, நமக்கு கர்த்தர் தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரே, கர்த்தர் நமக்கு திறமைகளை கொடுத்துருக்கிறாரே. உங்கள் பேக் எவ்வளோ ஹெவியாக இருக்குது, அதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போமா? நான் அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும்போது நீங்கள் எப்படி நிற்க போகிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏன்னா நமக்கு கொடுக்க போகிற வெகுமானம், வா என்னுடைய ராஜ்யத்தில் வந்து நீ பங்கு பெறுன்னு சொல்லக்கூடியது. அப்படி சொல்லுவாரா? இல்லை, நீ கிறிஸ்தவனே இல்லை, நீ அக்கிரமக்காரன், போ, அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துக்கு நீ போய் சேருன்னு சொல்லுவாரா? வாட் வில் பி த திங்ஸ்? உங்கள் காதில் என்ன ஒலிக்கும்? உண்மையும் உத்தவமாய் இருந்த உண்மையுள்ள ஊழியக்காரனே, வா, என் பிதாவினால் அறிந்து கொள்ளப்பட்டவனே, அவருடைய சந்தோஷத்தில் வந்து நீயும் பங்கு பெறு என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுவாரா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் எனக்கு திறமைகளை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த தாளந்துகளை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன்? நான் புதைத்து வைத்தவனை போல இருக்கிறேனா? ஒருவேளை நான் வெளியரங்கமான கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ள எனக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே, இந்த பரலோக ராஜ்யம் வெளியரங்கமான ராஜ்யம். இதில் நீங்கள் வெளிப்புறமாக உள்ளுக்குள்ளே ஒரு அங்கமாக இருக்கிறீங்களா? வார வாரம் சர்ச்சுக்கு வர்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஆனால் என் வாழ்க்கையும் அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களும் ஒரு யூதாஸ் போலவே தான். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மனம் திரும்பி மாறுதலான வாழ்க்கை இருக்க வேண்டும். பல பிதாவே, இதோ அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த தாளந்துகள் ஓமானத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இதோ வெளியரங்கமாய் இணைக்கப்பட்டவர்கள் உள்ளான கனெக்ஷனில் இல்லைங்கிறத பார்க்குறோம். இந்த 10 கன்னிகையில் 5 கன்னிகைகள் உள்ளான வாழ்க்கையும் வெளியான வாழ்க்கையும் ஒன்றாக இருந்ததை பார்க்குறோம். ஆனால் அந்த 5 கன்னிகளோ உள்ளான வாழ்க்கை இல்லை. இதை உங்கள் தாளந்து ஓமானத்தில் நாங்கள் பார்க்குறோம். வெளியரங்கமாய் இணைக்கப்பட்டவர்கள் உள்ளரங்கமாய் இணைக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாராவது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கே அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் உள்ளும் புறமும் கிறிஸ்தவர்களாய் காணப்பட எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.